இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த வாரம் கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் 51 பகுதிகளுக்கு தீவிர வெப்ப எச்சரிக்கையை விடுத்துள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை 1 மணி முதல் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 11:59 மணி வரை சுமார் 46 மணி நேரத்திற்கு இந்த எச்சரிக்கை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடுமையான வெப்பத்தின் காரணமாக இங்கிலாந்தின் தென்பகுதி மற்றும் வேல்ஸ் ஆகிய பிராந்தியங்களில் பகல் நேர வெப்பநிலை 30 முதல் 34 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும். மேலும் இரவு நேரங்களிலும் கூட வெப்பநிலை 20 பாகை செல்சியஸுக்கு குறையாமல் நீடிப்பதோடு காற்றில் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும் என்பதால் மக்கள் கடும் அசௌகரியங்களை சந்திக்க நேரிடும். வெப்பநிலை அதிகரிப்பால் மின்சார விநியோக கட்டமைப்புகள் மற்றும் வெப்பத்தை தாங்க முடியாத தொழில்நுட்ப கருவிகள் பழுதடைய வாய்ப்புள்ளது. இதனால் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மின்வெட்டு ஏற்படலாம் என்றும் இணையம் உள்ளிட்ட பிற அத்தியாவசிய சேவைகளும் தற்காலிகமாக பாதிக்கப்படலாம் என்றும் வானிலை வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். லண்டன், எசெக்ஸ், ஹாட்ஃபோர்ட்ஷையர், கேம்பிரிட்ஜ்ஷையர், ஆக்ஸ்போர்ட்ஷையர் மற்றும் கார்டிஃப் உட்பட மொத்தம் 51 முக்கிய நகரங்கள் மற்றும் மாவட்டங்கள் இந்த ஆபத்தான வெப்ப அலையின் தாக்கத்திற்கு உள்ளாகும் பகுதிகளாக பட்டியலிடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் மின்வெட்டை எதிர்கொள்ள தேவையான டார்ச் விளக்குகள், பேட்டரிகள் மற்றும் பவர் பேங்குகளை முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் வெப்பத்தை தணிக்க நீர்நிலைகளுக்கு செல்பவர்கள் திடீரென குளிர்ந்த நீரில் குதிப்பதால் ஏற்படும் கோல்ட் வாட்டர் ஷாக் ஆபத்தை தவிர்க்க கவனமாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கடுமையான வெயில் நிலவும் நேரமான காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்கவும், உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்க அதிகளவு திரவ உணவுகளை உட்கொள்ளவும் மருத்துவ மற்றும் வானிலை அமைப்புகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளன.